வணக்கம் சிவகுமார். நேற்று முதல் வந்த கருத்து கணிப்பில் இந்தியா கூட்டணி தான் முன்னிலையில் வருவார்கள் என்று கூறப்பட்டிருந்தது. ஆனால் பாஜக கூட்டணி தற்போது முன்னிலை வகித்து வருகிறது. தேஜஸ்வி யாதவ் அவர்கள் பின்னடைவை சந்தித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். சட்டமன்ற தேர்தல், பீகார் சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் 243 தொகுதிகள் இருக்குது. இந்த தொகுதிகளில் பெரும்பான்மையா ஆட்சி அமைக்கிறதுக்கு 122 இடங்கள் வேணும். இந்நிலையில காங்கிரஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா காங்கிரஸ், அதே மாதிரி ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதா தள் உள்ளிட்ட கட்சிகள் ஒரு பிரிவும், அதே மாதிரி பிஜேபி தலைமையில ஒரு டீமும் மொத்தம் 2 கட்சிகள் பெரிய கட்சி, தேசிய கட்சிகள் இந்த தேர்தலை சந்தித்தது. அதே மாதிரி அரசியல் ஆலோசகரான பிரசாந்த் கிஷோர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதன் அடிப்படையில மொத்தம் உள்ள 240 தொகுதிகளையும் போட்டியிட்டாரு. இதுல எக்ஸிட் போல் அப்படிம்பாங்க, எல்லா தேர்தல்களையுமே எக்ஸிட் போல், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுகள் வெளியாகும். இது பெரும்பான்மையான நேரங்கள்ல அதாவது 50க்கு 50% அப்படிங்கிற அளவுக்கு சொல்லலாம். ஏன்னா இந்த வாக்கு வித்தியாசம் கடைசி நேரத்துல எப்படி வேணாலும் மாறலாம் அப்படிங்கிறத முன்னிறுத்தி இந்த கட்சிகள் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டு முதல் கட்ட, அதாவது எலெக்ஷன் முடிஞ்ச மறுநாள் பார்க்கும்போது, முதல் கட்ட எலெக்ஷன் முடிஞ்ச மறுநாள் பார்க்கும்போது பிஜேபி அதிக அளவுல இடம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இரண்டாவது கட்டமா நடைபெற்ற அந்த கருத்து கணிப்புல காங்கிரஸ் தலைமையிலான கட்சி முன்னிலை வகிக்கும், அது ஆட்சியை பிடிக்கும்னு தெரிவிச்சிருந்த நிலையில காங்கிரஸ் கட்சி தரப்புல ஒரு முதல்வர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் நிறுத்தப்பட்டிருந்தாரு. நிறுத்தப்பட்டிருந்த நிலையில அவர் இந்த தேர்தலுக்கு முந்தையே சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, 14ஆம் தேதி வாக்குப்பதிவானது நடைபெற இருக்குது, 18ஆம் தேதி நாங்க பதவியேற்க போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்த நிலையில அவர் போட்டியிட்ட ரேகப்பூர் தொகுதி, அதாவது பீகார்ல இருக்கிற ரேகப்பூர் தொகுதி அப்படிங்கிற பகுதியில அவர் போட்டியிட்டாரு. காலையில ஒரு 10:30 மணி அளவுல 4463 வாக்குகள் வாங்கி தன்னை ஏற்று போட்டியிட்ட சதீஷ்குமார் யாதவை விட 893 வாக்குகள் முன்தங்கி இருந்தார். காலையில 10:30 மணி வாக்குல இந்த லெவல்ல இருக்கும்போது இப்ப 12 மணி அப்படிங்கிறப்போ இரண்டாவது கட்டமா அந்த சுற்றுகள்ல மொத்தம் எண்ணப்பட்ட வாக்குகள்ல 14,583 வாக்குகள் மட்டுமே பெற்றிருக்கிறாரு. இவரை எதிர்த்து போட்டியிட்ட பிஜேபி வேட்பாளர் சதீஷ்குமார் யாதவ் 3016 வாக்குகள் அப்படிங்கறது முன்னிலை வைச்சிட்டு இருக்கிறார். தேஜஸ்வி யாதவை விட 3016 வாக்குகள் முன்னிலை வைச்சிட்டு இருக்கிறாரு. முன்னிலை வைச்சிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில தற்போதைய தேர்தல், பீகார் தேர்தல் முடிவுகள் படி பாஜக 81 இடங்களை கைப்பற்றி இருக்குது. அதே மாதிரி ஜேடியு 80 இடங்கள்லையும், எல்ஐபி அதாவது பாஜக கூட்டணி 23, மற்ற சின்ன சின்ன கட்சிகள் 23, 2, 4 மொத்தம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 190 இடங்கள்ல பிஜேபி அணி முன்னிலையில இருக்குது. அதே மாதிரி மற்றொரு கட்சியான தேசிய அளவில் உள்ள கட்சியான காங்கிரஸ் என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைமையில தான் அந்த காங்கிரஸ் இந்த தேர்தலை சந்திச்சது. ராஷ்டிரிய ஜனதா தளம் 35 இடங்களையும், காங்கிரஸ் 5 இடங்களையும், இடதுசாரிகள் 7 இடங்களையும் கைப்பற்றி அவங்க 49 இடங்கள்ல முன்னிலையில இருக்கிறாங்க. மூன்றாவது கட்டமா நான் தர அரசியல்ல நான் இன்னும் ஜெயிச்சு காட்டுறேன், இல்ல அப்படின்னா அரசியலை விட்டே போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பிரசாந்த் கிஷோர். இவர் யாருன்னா, தமிழ்நாட்டுல திமுக வெற்றி பெறுவதற்காக அரசியல் ஆலோசகராக நியமிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் செயல்பட்டவர். தன்னோட சொந்த மாநிலமான பீகார்ல போய் போட்டிட்டு நான் இப்ப ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிய நிலையில அங்க தற்போது காலையில ஒரு 2 இடங்கள் 3 இடங்கள்ல முன்னிலை வச்சுட்டு இருந்தாரு. தற்போது எந்த இடங்களையும் முன்னிலை இல்லாம பின்தங்கி உள்ள ஒரு சூழ்நிலை தான் தற்போது வரை அந்த கட்சி கிடைச்சிருக்கு, அதாவது பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான கட்சி கிடைச்சிருக்குது. இது குறித்து என்ன சொல்றாங்க, அதாவது வாக்காளர்கள் அதிக அளவில் இந்த தடவை வாக்குகள் பதிவு செய்யப்பட்டது. ஆண்கள் வாக்கு சதவீதத்தை விட பெண்களோட வாக்குகள் இந்த தடவை ரொம்ப ஒரு முன்னிலை வைத்திருக்குன்னே சொல்லலாம். ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்ட 60% மேல பெண் வாக்காளர்கள் மட்டுமே இந்த தடவை வாக்குகளை பதிவு செஞ்சிருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் கட்சியோட ஜேடியு கட்சியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா 2020 சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக 74 இடங்கள்லையும் ஜேடியு 43 இடங்களையும் வெற்றி பெற்றிருந்தன. ஆனா தற்போது நடைபெற்றுள்ள தேர்தலில் இன்று காலை 10 மணி, இன்னைக்கு காலையில உள்ள நிலவரப்படியே பாத்தீங்கன்னா பாஜக ஏறத்தாழ 80 இடங்களுக்கு மேல ஜெயிச்சு உள்ள ஒரு போற சூழ்நிலை தான் தற்போது இருக்குது. தற்போது அவர் தலைமையிலான அந்த கூட்டணி தான், பாஜக தலைமையிலான கூட்டணி நிதிஷ்குமார் யாதவ் கட்சி தலைமையில் உள்ள கூட்டணி 191 இடங்கள்ல முன்னிலை வச்சிட்டு இருக்குது. காங்கிரஸ் கட்சியானது இந்திய கூட்டணி 49 இடங்கள்லையும், ஜனசுரக்ஷா கட்சி, அதாவது ஜனசுரக்ஷா கட்சி அப்படிம்பாங்க, அந்த பிரசாந்த் கிஷோரோட கட்சி, அது எந்த இடத்துலையும் ஜெயிக்கல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுயேட்சைகள் 3 இடங்கள்ல முன்னிலை வச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த தேர்தல் பிரிவு ஓட்டுகள் ஏறத்தாழ 50% அளவுக்கு ஓட்டுகள் எண்ணப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்க நிலையில காங்கிரஸ் கட்சி மட்டுமல்லாது பாஜகவுமே இதை பல்வேறு கட்டங்கள்ல இதற்கு பாக்குறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே எஸ்ஐஆர் மூலம் பல்வேறு வாக்காளர்களை எங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க, அதனால இது முற்றிலுமா
ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா வந்து பாஜக தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எங்கள் எதிர்பார்ப்பின்படிதான் போயிட்டு இருக்குது. ஜங்கல் ராஜுவுக்கு எதிராக வந்து மக்கள் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஏதாவது மூன்றாவது முறையாகவும் அதிக அளவுல முதல்வர் பதவிக்கு வந்து இவர் வந்து இப்போ நம்ம நிதிஷ்குமார் யாதவ் வந்து திரும்ப வந்து தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த கட்சியோட கூட்டணி வந்து என்ன சொல்ற, மகளிர் மற்றும் இளைஞர் எங்களுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்கிறாங்க. பீகாரை நேபாள் வங்காளதேசம் போல மாற்ற அந்த ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதா தளம் முயற்சிக்கிறது மோசமானதுன்னும், நாங்கள் 170 இடங்களுக்கு மேல வெற்றி பெறுவோம்னு ஏற்கனவே பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் துஷின் சின்ஹா வந்து தெரிவிச்சிருந்த நிலையில தற்போது அதன்படியே அந்த பாஜக கூட்டணியானது ஏறத்தாழ 190 இடங்கள் வரை, அதாவது 180 இடங்கள் வரை முன்னிலை வச்சிட்டு இருக்கிற சூழ்நிலையில இந்த கட்சியானது திரும்பவும் வந்து பாஜக தலைமையிலான கூட்டணி தற்போது மீண்டும் ஆட்சியில் அமர இருக்குது. இங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 9 மணி அளவுல வாக்குச்சாவடிகள்ல உள்ள வாக்கு இயந்திரங்கள்ல பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் வந்து எண்ணி முடிக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் 1 மணி வரைக்கும் ஆயிடும். 1 முதல் ஒரு சில இடங்கள்ல வாக்காளர் எண்ணிக்கையை பொறுத்து 2-3 மணி வரை கூட ஆகலாம். ஆனா ஓரளவுக்கு நெருக்கமான வெற்றி சதவீதம், யார் ஜெயிக்க போறா, யார் தோக்க போறா, எந்த தொகுதியில யார் ஆட்சிக்கு வர போறா, அதாவது மீண்டும் அந்த தொகுதியில வந்து யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிறது ஒரு 11-30 மணி அளவுல தெரிய வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு இறுதி நிலையை அடைஞ்சிடும். ஏன்னா பல்வேறு கட்டங்கள்ல வந்து இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா இந்த நிலைமை தான் நீடிச்சுட்டு இருக்கும். இப்ப மணி 12 மணி அப்படிங்கிறப்ப வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து 40 இடம், அதாவது மொத்தமே 47 இடங்கள்ல தான் அந்த இடத்துல வந்து வெற்றி பெற்று இருக்கிற ஒரு சூழ்நிலையில பாஜக வந்து ஆட்சி அமைக்கிறது முடிவாகி இருக்க சூழ்நிலை தற்போது வரை காணப்பட்டு இருக்குதுங்க. தேர்தல் குறித்த விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.